கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை நினைக்கிறோம் கர்த்தாவே. நீர் கர்த்தர் கர்த்தாவே. நாசில் சுவாசமுள்ள நாங்கள் ஏமாத்திரம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தவும் உயர்த்தவும் உம்மால் முடியும் கர்த்தாவே. குருடருக்கு பார்வை அளிக்க உம்மால் முடியும் கர்த்தாவே. செல்வர்களை தாழ்ந்து போக பண்ண உம்மால் முடியும் கர்த்தாவே. தாழ்மை உள்ளவர்களை செல்வர்கள் ஆக்க உம்மால் முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, ஒடுங்கி போயிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் தயவு செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். நீர் கர்த்தர் கர்த்தாவே. இந்த வேலையில் கர்த்தாவே உங்களுடைய செய்தியை பிரயோஜனப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரை ஒன்றுமில்லையே என்று உட்கார்ந்து கொண்டிருக்க அநேகருக்கு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. வெளிச்சத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. நீர் இருளுக்கு ஒளியாக இருக்கிறீர் கர்த்தாவே. அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பீராக. அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு செல்வீராக. இயேசுனுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவனே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வெறுமையில் இருந்து இல்லாமையில் இருந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சகலமும் நிறைவாக வைத்து ஆண்டவர் நடத்துகிற தேவன் அல்ல. அவர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அம்பேல் பேசிக் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்பேல் பேசைக்கு வர்றோம். நேற்று தினத்தில் பார்த்தோம் அம்பானி பேசேக். இன்றைக்கு அம்பேல் பேசிக். என்ன அம்பேல் பேசிக்கு? லூக்கா 8ஆம் அதிகாரம் 43, 44, 45. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாக இருந்து தன் ஆசிகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தோம். அம்பேல் பேசிக். ஒருவனாயிலும் சுத்தமாக படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன பொழுது பேதுரும் அவளோடு கூட இருந்தவர்களும் ஐயரை திரளான ஜனங்களும் சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்களே என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அம்பேல் பேசிக்கு. இன்றைக்கு நீ ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஐயோ, அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன்? 4 பிள்ளைகளுக்கு வாய்க்கு கொண்டு கொடுக்க வேண்டியிருக்குதே, நான் என்ன செய்வேன்? கர்த்தர் எப்படி நடத்த போகிறாரோ தெரியலையே. ஏதோ வேலைக்காரருடைய கண்கள் தங்களுடைய எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்கிறது போல என்னுடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டு இருக்கிறதே. ஐயோ, இந்த மாதம் நான் எப்படி பீஸை கட்ட போகிறேன்னு தெரியலையே. பிள்ளை படித்து முடிச்சிருக்கேன், அவனுக்கு எப்படி நான் ஒரு வேலையை எடுத்து கொடுக்க போகிறேன்னு தெரியலையே. ஐயோ, பிள்ளைக்கு ஆண்டவரே வயது 23 ஆகிவிட்டது, பெண் பிள்ளையை கடத்த வேண்டுமே. வீட்டுக்கார் ஊதாரித்தனமாக அழகிறாகே, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரே, நான் எப்படி கடத்த போறேனோ தெரியலையே. மகளே, கவலைப்படாத. ஒன்றுமில்லாதவர்களை, ஒன்றுமில்லாத சூழ்நிலை தேவனுடைய வல்லமையை நீ காணப்போகிறாய். தேவன் நல்லவர் என்பதை நீ ருசிக்கப் போகிறாய். இங்கே அம்பேல் பேசிக்க பார்க்கின்ற வேளையிலே இந்த அம்மா 12 வருடமாக டாக்டர் சாமுவேல் ராஜ் எம்பிபிஎஸ்க்கு வந்தாங்க, டாக்டர் சந்தோஷ் எம்பிபிஎஸ்க்கு வந்தாங்க, டாக்டர் ஜோனத்தான் எம்பிபிஎஸ்க்கு போனாங்க, டாக்டர் ஜோசுவா எம்பிபிஎஸ்க்கு போனாங்க, உடங்குடி டாக்டர்கிட்ட போனாங்க, திசைமலை டாக்டர்கிட்ட போனாங்க. ஒரு டாக்டரும், நேனோலி டாக்டர் கூட கை கொடுக்கல. பாருங்களாம், அப்போ எவ்வளவு கஷ்டத்தில் இந்த அம்மா இருந்திருக்கும். அந்த நேனோலி டாக்டர் கூட 10,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாரு, வாங்கி தான் விட்டார். இந்த அம்மா சொத்தை விற்று வச்சுருக்கேன், நான் கேட்கல, என் ஃபீஸை எனக்கு கொடுத்துட்டு போ, நீ என்னத்தையா விற்றுட்டு போன்னு விட்டார். சுகம் கொடுக்கல. அம்பேல் பேசைக்கு வந்துட்டாங்க இந்த அம்மா 12 வருஷமாக. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடைசியாக அம்பானி பேச ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டாங்க. ஐயா, இவர் தான் ஐயா உலகத்திலே தலை சிறந்த டாக்டர். ஐயா, பீஸ் ஏதோ உண்டா? ஒன்றுமே வேண்டாப்பா, இந்த ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு உனக்கு ஒன்றுமே வேண்டாம். ஆண்டவருடைய தலையாய கொள்கை என்ன தெரியுமா? மத்தேயு 11:22 சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஐயா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, 60 வயசில் கஷ்டப்படுறேனே, பிள்ளைன்னு எல்லாம் செலவழிச்சிட்டே, இனி நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் இருக்கார் ஐயா, ஆண்டவர் இருக்கார். ஆகவே நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னவென்று பார்க்கின்ற வேளையிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே இந்த அம்மாவும் அதுதான் ஐயா, அம்பேல் பேசிக்கலே இருந்தார். அம்பேல் பேசிக்கலே இருக்கிற போது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை வந்து தொட்டார்கள்.
ஒரு காரியம் கேள்விப்பட்டார்கள், இந்த இயேசுவினிடத்தில் போனால் என்னுடைய இருள் எல்லாம் நீங்கி போய்விடும், என்னுடைய குடும்ப வறுமையெல்லாம் நீங்கி போய்விடும், என் பிள்ளைக்கு வேலை கிடைத்து விடும், நான் ஒரு வீட்டை போட்டு விடுவேன், என்னுடைய ஆசைகளை கர்த்தர் பூர்த்தி செய்வார், நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு நம்பிக்கை இந்த அம்மாவுக்கு வந்தது ஐயா, ஒரு நம்பிக்கை இந்த அம்மாவுக்கு வந்தது ஐயா. வந்தார்கள் ஐயா, அம்பேல் பேசிக்க ஐயா, ஒரு வழியும் தெரியாமல் கடந்தார்கள் ஐயா. நானும் என்னோடய வாழ்க்கையில் வாலிப வயதில் ஒரு வழியும் தெரியல ஐயா. எப்படி சம்பாத்தியம் பண்ணுவேன், என்ன செய்வேன், எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையுமா, எனக்கு ஒரு தொழில் அமையுமா? அம்பேல் அவர் தான் ஐயா கர்த்தர். இன்றைக்கி நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் இல்லை, என் சாப்பாட்டுக்கு நான் உழைக்க முடியுது, என் ஊழியத்துக்கு என்னால் கொடுக்க முடியுது, அவ்வளோதான் ஐயா. அது பெரிய பெரிய காரியம். ஆனாலும் கர்த்தர் என் குறைகளை நிவர்த்தி பண்ணினார், இந்த அம்மாவுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணினார். இன்றைக்கும் அதே தேவன் வந்திருக்கிறார் ஐயா, அதே தேவன் இறங்கி இருக்கார் ஐயா, அதே தேவன் ஒன்று பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு 12 வருடம் பெரும்பாடு உள்ள சகோதரிக்கு சுகத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கும் உனக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய மனக்கஷ்டத்தை நீக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய பணக்கஷ்டத்தை நீக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஒன்றுமில்லாத உனக்கு வீடு வாசலை போட்டு தந்து அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நீ 1000 பவுன் நகை வைத்திருக்கலாம், ஆனால் உன் கழுத்தில் அணிவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தங்க விலை கெடுகிட்டு எகிரி கொண்டு இருக்கலாம், ஆனால் நீ 100 பவுன் நகை வாங்குவாய் என்று தேவன் சொல்லுகிறார். அவர்தான் ஐயா கர்த்தர், அவர்தான் கர்த்தர். அவர் முடவனை நடக்க பண்ணுகிறார். அவர் நொறுங்குண்ட மனிதனை அவர் என்ன செய்ய நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். இப்பொழுது ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நீ அம்பேல் பேசிக்கு ஆகிவிட்டாயோ, ஐயோ தொழிலே நஷ்டமடைந்து விட்டாயோ, தேவன் உன்னை ஊக்குவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த தேவனுடைய பாதத்திலே விழுந்து கட. அன்றைக்கு அந்த அம்மா செய்தது என்ன? இந்த இயேசுவை கேள்விப்பட்டு அவரை தொட்டார்கள். இன்றைக்கு இந்த இயேசுவை தொடு, இந்த இயேசுவை தேடு, இந்த இயேசுவை நாடு. அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உனக்கான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், உனக்கான ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறார், உனக்கான ஒரு மேப்பை வைத்திருக்கிறார், உனக்கான ஒரு மேட்ரிமோனியை வைத்திருக்கிறார், உனக்கான ஒரு காலேஜை வைத்திருக்கிறார், உனக்கான ஒரு வேலையை வைத்திருக்கிறார், உனக்கான தேவையை, உனக்கான ஒரு தொழிலை வைத்திருக்க. இயேசுவை தொடு ஐயா. அம்பேல் பேசிக்கா கடந்தாங்க ஐயா. 12 வருஷமாக பார்க்காத டாக்டர் இல்லை. முதலூர் டாக்டரை பார்த்தாங்க, பம்பல் டாக்டரை பார்த்தாங்க, எல்லா டாக்டரையும் பார்த்தாங்க ஐயா. விடிவே கிடைக்கல. கடைசியில் ஆண்டவரை தொட்டார்கள் ஐயா. அவர்கள் சேமம் அடைந்தார்கள். இன்றைக்கும் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, இன்றைக்கும் உனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, இன்றைக்கும் உனக்கு ஒரு நன்மை இருக்கிறது, இன்றைக்கும் உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இருக்கிறவராக இருக்கிற தேவன் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உன் முடிவை எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய தீர்மானம் என்ன, உன்னுடைய காரியம் என்ன, தேவன் எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே வருவாயா? ஆண்டவரை தேடுவாயா? இன்றைக்கு உனக்கு இருக்கிறது. உன்னுடைய எதிர்காலம் வற்றாத நீரூற்று போல இருக்கிறது. உன்னை ஆண்டவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கப் போகிறார். உன்னை அமர்ந்த தண்ணீரை நடத்தப் போகிறார். உனக்கு தான் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்க, உனக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது. நீ தான் காரிலே பகனிப்பாய். இன்றைக்கு சைக்கிள் இல்லாமல் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், அம்பேல் பேசைக்காக இந்த அம்மா நின்ற பொழுது இந்த அம்மா செய்த காரியம் என்ன ஐயா? ஆண்டவரை தொட்டார்கள் ஐயா. அப்புறம் அவர்கள் ஒரு பைசா செலவு பண்ணலை ஐயா. உனக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் காட்டி விட்டார் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விட்டாய் என்றால், ஆண்டவர் உன்னை கொண்டு செல்வார், ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஆண்டவர் உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க வேண்டுமாக உன்னை நடத்தப் போகிறார். உன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிற, உம்மை துதிக்கிற கர்த்தாவே, அருமையான இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அம்பேல் பேசிக்கலே இந்த அம்மா இருந்தார்கள் கர்த்தாவே. என்ன செய்வது என்று திக்கு தடுமாறி கொண்டிருந்தார்கள் கர்த்தாவே. நீர் வாழ்க்கையில் வழிகளை காட்டினீர் ஆண்டவரே. ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தினீர். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அநேகம் பேர் ஆண்டவரை திசை மாறி இருக்கிறார்கள், தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க கர்த்தாவே. ஒரு எதிர்காலத்தை காண்பித்து கொடுங்க ஆண்டவரே. அவர்களை தள்ளாத விடாதிருப்பீராக, துயரடைய விடாதிருப்பீராக. எவரையும் தூக்கி நிறுத்த உங்களால் முடியும் ஆண்டவரே. ஐயோ, எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, நான் எப்படி உயர்வடைவது, எப்படி கடனை அடைப்பது? தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒரு வழிகளை திறந்து கொடுங்க கர்த்தாவே.
ஆண்டவரே, கண்ணை திறந்து பார்க்கட்டும் கர்த்தாவே, வழிகளை திறந்து கொடுங்க கர்த்தாவே. கண்ணை திறந்து பார்க்கின்ற பொழுது கானான் தேசத்துக்குள்ள வந்து இருப்பதை அவர்கள் உணரட்டு கர்த்தாவே. இடையில இருக்கிற கரடு முரடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீரே, கலங்காதே என்று சொன்னீரே ஆண்டவரே. இப்பொழுது அம்பேலாகி நிற்கிற அநேக பேருக்காக ஜெபிக்கிறேன். வேதி நிமித்தமாக ஆண்டவரே, பிசினஸ் நிமித்தமாக ஆண்டவரே, நீண்ட கால எதிர்பார்ப்பு நிமித்தமாக அம்பேலாகி நிற்கிற அநேக பேருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இவர்களுக்கு செல்வ திரட்சி உண்டாகட்டும் கர்த்தாவே, ஆரோக்கியம் உண்டாகட்டும் கர்த்தாவே, புதிய பாதை தென்படட்டும், இன்றைக்கே தென்படட்டும். இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு வாலிபனையும், ஒவ்வொரு பிரஜையும் தேவன் உயிர்ப்பிப்பீராக. சத்துருடைய பிடியிலிருந்து அநேருக்கு விடுதலை கட்டளையிடுவீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீ தீங்கை காணாதிருப்பாய். இதை செய்ய போகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சகோதரர் ஜாலி ஆபிரகாமோடு சேர்ந்து நாமும் பாடுவோமா? கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. கர்த்தரை துதித்து பாடிடு